திருச்சிற்றம்பலம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எங்கள் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, மாணிக்க வாசகருடைய இந்த வரலாறை நீங்கள் கேட்குறீங்கன்னா நிச்சயமாக எம்பெருமான் சிவபெருமான் உங்களை ஆட்கொண்டால் மட்டும்தான் இதை முழுவதுமாக கேட்க முடியும். அப்படி ஈசனுடைய அனுக்கிரகம் இருக்கிறவங்களால தான் முழுவதுமாக படிக்கவும் முடியும். அவருடைய அனுக்கிரகம் உள்ளவங்களால தான் முழுவதும் அவர் ஆட்கொண்டால் மட்டுமே முழுவதும் கேட்கவும் முடியும், முழுவதும் படிக்கவும் முடியும். நீங்கள் இதை முழுவதுமாக கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மாணிக்க வாசகருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம பார்ப்போம். ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்ற 4 படிகளிலே ஞானத்தில் ஞானம் என்ற படியிலே நின்று இந்த உலகத்தை உய்வித்தவர் மாணிக்க வாசக சுவாமிகள். அழுது அடியை அடைந்த அடிகளார் அவர்கள் திருவாசகமாகிய தேனை நமக்கு உபகரித்தார்கள். தேன் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகாது. தேன் தானும் கெடாது, தன்னிலே விழுந்த பொருளையும் கெடவிடாது. அப்படி திருவாசகம் 1700 ஆண்டுகளாக சிதையாமல் அழியாமல் நின்று உய்விக்கின்றது. தேவாரத்தில் அநேக பகுதிகளை செல் தின்றுவிட்டது. திருவாசகத்திலே ஒரு வரி கூட அழியவில்லை. மாணிக்க வாசகர் சொல்ல ஆண்டவனே எழுதியது திருவாசகம். மூவருக்கும் தேவருக்கும் எட்டாத எம்பெருமான் தம்முடைய கரத்தினால் எழுதினார் என்றால் அதனுடைய பெருமையை யாரால் அளக்க முடியும்? மந்திரம் என்ற வார்த்தைக்கு நினைத்தவர்களை காப்பாற்றுவது என்று பொருள். மந்து நினைப்பது, திற காப்பாற்றுவது. சைவத்திலே 11 மந்திரம் உண்டு. இதற்கு மேல் மந்திரங்கள் கிடையாது. ஆலயங்களிலே சொல்லுவதெல்லாம் பகவானுடைய நாமங்கள், அஷ்டோத்திர சததிவ்ய நாமங்கள், சகஸ்ர நாமம் போல்வன. பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை என்கின்றார் அப்பர் பெருமான். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், இருதயம், சிரசு, சிகை, கவசம், நேத்திரம், அத்திரம் என்ற 11 மந்திரங்களை சம்மிதா மந்திரங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த 11 மந்திரங்களிலே 8வது மந்திரம் சிகா மந்திரம். ஓம் சிகாய நம என்று வரும். 12 திருமுறைகளிலே 8வது திருமுறை திருவாசகம். 8வது மந்திரம் சிகா மந்திரம். சிகைக்கு மேலே ஓர் உறுப்பு கிடையாது. திருவாசகத்துக்கு மேலே ஓர் தோத்திர நூல் கிடையாது. அது எலும்பை உருகச் செய்யும் நூல். அன்போடு படிக்கின்றவர்களின் உள்ளத்தை உருக்கும். ஆகவே சிவாமான் தன்மையிலே நின்று பாடினார் மாணிக்க வாசகர் சுவாமிகள். காலத்தாலும் முற்பட்டவர், 3ஆம் நூற்றாண்டில் அவதரித்தவர். மதுரைக்கு அருகே திருவாதவூர் என்னும் தலத்திலே சுவாமிகள் தோன்றினார். ஆயவள்ளம் பதியதனில் அமாத்தியரின் நறுமறையின் தூய சிவாகம நெறியில் துறை விளங்க வஞ்சனையால் மாயனிடும் புத்தர் இருள் உடைத்தோட வந்தொருவர் சேய இளம் பருதி என சிவனருளால் அவதரித்தார் என்று பரஞ்சோதி முனிவர் பாடுகின்றார். நமது நாட்டிற்கு மகான்கள் வந்தால் மழை பொழியும். ஆகையினாலே மகான்கள் தோன்றுகின்ற நாடு வளமையாக இருக்கும். அந்த வளம் நிறைந்த பதியை வாயுதேவன் பூஜித்தபடியினாலே அதற்கு திருவாதவூர் என்று பெயராயிற்று. பௌத்த மதத்தை அடியோடு தோண்டி நாடு கடக்குமாறு செய்தவர் மாணிக்க வாசக சுவாமிகள். தெய்வத்தை ஒத்துக்கொள்ளாத மதம் பௌத்த மதம். அந்த புத்தர்களை வாதிலே வென்று சைவத்தை நிலைநாட்டிய பரமகுரு மாணிக்க வாசகர். அந்த தலத்தின் பெயராக வாதவூரன் என்று பெயரிடப்பட்டார். ஒருவருக்கு கல்வி வருவது, பக்தி வருவது, ஒழுக்கம் வருவதெல்லாம் போன ஜென்ம பழக்கம். இந்த ஜென்மத்திலே நான் முருகபெருமானை வழிபடுகின்றேன் என்றால் மறுபிறப்பிலும் முருகனைத்தான் வழிபடுவேன். வேறு ஒரு தெய்வத்தை வழிபட மாட்டேன். தானே அது தொடர்ந்து வரும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்னும் வள்ளுவரின் வாய்மொழியின்படி கற்ற கல்வியும் பிறவிகள் தோறும் தொடர்ந்து வரும். படிப்பு ஒன்றுதான் நம்முடன் வரும், பொருள் வராது. இன்னொன்று, ஒருவன் பணக்காரன் ஆவானானால் பல பேர் ஏழைகள் ஆவர். ஒரு பக்கம் மேடு ஆகுமானால் பல பக்கம் பள்ளமாகும். பல பக்கம் பள்ளமானால்தான் ஒரு பக்கம் மேடாகும். உண்மைதானே? ஒருவர் கந்த புராணம், திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம், வளையாபதி, குண்டலகேசி முதலான நூல்களை படித்து
அறிவாளியானால் பல பேர் முட்டாள்களாக வேண்டுமென்பதில்லை. பல பேர் முட்டாள்களாகி ஒருவன் ஏழையாகான். பல பேர் முட்டாள்களாகியா ஒருவன் அறிவாளியாகின்றான். ஏனெனில் அறிவு அவனிடமிருந்தே வருகிறது, வெளியே இருந்து வருவதில்லை. செல்வம் அப்படியல்ல, அங்கிருந்து இங்கே வருகிறது. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. அறிவு வெளியே இருந்து வருவதில்லை, நம்மிடமிருந்து ஊறி வருகிறது. ஒரு சிறிய உதாரணம். நாம் உடுத்தியிருக்கும் வேட்டி வெண்மையாக இருக்கிறது. 20 நாள் துவைக்கவில்லையானால் கருமையாக போகும். சுவர் வெண்மையாக இருக்க வேண்டுமென்றால் சுண்ணாம்பு அடிக்க வேண்டும். ஒரு தூண் வெண்மையாக இருக்க வேண்டுமென்றால் வர்ணம் பூச வேண்டும். நம் முகம் வெண்மையாக இருக்க வேண்டுமானால் பவுடர் பூச வேண்டும். ஆக இந்த வேட்டி வெண்மையாக வேண்டுமென்றால் ஒன்று சுண்ணாம்பு அடிக்க வேண்டும், அல்லது வர்ணம் பூச வேண்டும், இல்லையேல் பவுடர் போட வேண்டும். ஆனால் இந்த மூன்றையும் நாம் செய்வதில்லை. சோப்பு போட்டு துவைக்கின்றோம். சோப்பு போட்டு துவைப்பதினாலே என்ன விலகுகிறது? அழுக்கு விலகுது. அந்த அழுக்கு விலக விலக அதன் இயற்கையான வெண்மை வெளிப்படுகிறது. அப்படி மக்களாகிய நாம் வேட்டி போல நம்மிடம் ஞானமாகிய வெண்மை இருக்கிறது. அது அஞ்ஞானமான அழுக்கால் மூடப்பட்டிருக்கிறது. நாலடியார், திருக்குறள், பகவத்கீதை போன்ற அருள் நூல்களை படிக்க படிக்க அஞ்ஞானம் விலகி நம்மிடம் இயற்கையாக உள்ள மெஞ்ஞானம் வெளிப்படும். இது ஒரு மகத்தான தத்துவம். படிக்க படிக்க அறிவு எங்கிருந்தும் வரவில்லை, நம்மிடம் இருக்கும் அறிவு வெளிப்படுகிறது. இவ்வண்ணம் வாத ஊரர் இளமையிலேயே எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தார். தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்றபடி அவர் கல்லாத கலைகளே கிடையாது. சைவம் என்று சொன்னால் வெந்நீர் இருக்கும், வைணவர் என்றால் திருமண் இருக்கும். அதுபோல படித்தவர்களுக்கு என்ன அடையாளம் என்றால் அடக்கமாக இருத்தல். யார் ஒருத்தர் அடக்கமாக இருக்கின்றாரோ அவர் நிரம்ப படித்தவராக இருப்பார். கம்பர் சொன்னார், கற்றறிந்தவர் என அடங்கின் என்று. மாணிக்க வாசகர் நிரம்ப அடக்கமாக வளருகின்றார். ஓர் உதாரணம். நெல் வானத்தை நோக்கி வளரும். கதிர் முதிர்ந்துவிட்டால் பழிந்துவிடும். முதிர்ந்த கதிர்கள் வளைந்திருக்கும். பதர் என்று ஒன்று உண்டு, அது வளையாமல் இருக்கும். அப்படி நிமிர்ந்து நின்றால் பதர், வளைந்து நின்றால் கதிர். அப்படி பெரியவர்கள் ஆண்டவனைக் கண்டு வளைந்து நிற்பார்கள். மாணிக்க வாசகருடைய பெருமையை அப்பொழுது மதுரையை ஆட்சி புரிந்த அரிமர்த்தன பாண்டியன் அறிந்து தக்க வரிசையோடு அவரை அழைத்து வந்து, பொன்னாடை போர்த்தி, பெருமானே, தாங்கள் முதலமைச்சராக இருந்து இந்த நாட்டிற்கும் நகரத்திற்கும் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினான். பதவியை விரும்பாத மாணிக்க வாசகர் 3 வேளையும் அங்கையர்க்கண்ணி அம்மையாரையும் ஆலவாய் அண்ணலையும் சேவிக்க இது பயனாக இருக்கும். பதவியில் இருந்தால் மக்களுக்கு உதவி செய்யலாம் என்றெண்ணி அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சராக பதவியேற்று ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு என்ன தேவை என்று தெரிந்து நன்மை செய்கின்றார். அரசன் அரிமர்த்தன பாண்டியனுக்கு கவசமாகவும் விளங்கி குடி மக்களுக்கு குடை நிழலளித்து நின்றார். எத்தனையோ அறங்களை செய்து நாட்டிற்கும் நகரத்திற்கும் இனிமையான காரியங்களை செய்கின்றார். மக்களுக்கு பாதுகாப்பாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குகின்றார். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்றார். 3 வேளையும் ஆலயத்திற்கு சென்று சொக்கலிங்க பெருமானையும் மீனாட்சி அம்மையாரையும் வணங்கி, எம்பெருமானே, எத்தனையோ பிறவிகள் எடுத்து எடுத்து இளைத்து போனேன். நான் எடுத்த பிறப்புக்கு அளவே இல்லை. எனக்கு பிறவாமையை தர வேண்டும். நல்ல குருநாதன் கிடைக்க வேண்டும். அந்த குருவருளும் திருவருளும் எனக்கு துணை புரிய வேண்டும். எம்பெருமானே, பிறவி பெருங்கடலை கடக்க வேண்டும். இந்த பிறவி துன்பம் தொலைய வேண்டும். என்னை காப்பது நின் கடன் என்று எண்ணி கண்ணீர் வடித்து உள்ளம் துடித்து தலைமயிர் தீப்பற்றி கொண்டவன் தண்ணீரை தேடுமா போல குருவருளையும் திருவருளையும் தேடிக் கொண்டிருக்கின்றார் முதலமைச்சராகிய மாணிக்க வாசகர். அப்பொழுது அரிமர்த்தன பாண்டியனுடைய சதுரங்க படையிலே குதிரை படைகள் நோய்வாய்ப்பட்டும் கிளத்தனமாகியும் இறந்துவிட்டன. அரசன் மாணிக்க வாசகரை அழைத்து, முதலமைச்சரே, கருவூலத்தை திறந்து செம்பொன்களை எடுத்து கொண்டு போய் துறைமுகத்திலே நல்ல குதிரைகள் வரும், வாங்கி வாரும் என்றான்.
குதிரைகள் சேனைக்கு ஓர் உறுப்பு, ஆகவே விரைந்து ஆவனச் செய்யும் என்று அரசன் ஆஞ்ஞாபித்தான். அவ்வாறே வாத ஊரர் கருவூலத்தை திறந்து பொற்குவியல்களை எடுத்து பொதிமாட்டின் மேலேயும் ஒட்டகத்தின் மேலேயும் வைத்துக்கொண்டு புறப்பட்டார். நேரே ஆலயத்துக்குச் சென்று சொக்கலிங்க பெருமானை வணங்கி மீனாட்சி அம்மையாரை தொழுதார். அர்ச்சகர் திருநீறு கொண்டு வந்து கொடுத்தார். இது நல்ல சூசகம் என்று எண்ணி 2 கைகளாலும் வாங்கி திருநீற்றை இட்டு கொண்டார். பிறகு பல்லக்கிலே செல்லுகின்றார் குதிரைகள் வாங்க. அவருடைய சிந்தையெல்லாம் சிவனிடத்திலே விளங்குகிறது. குருநாதன் எப்பொழுது வருவார், நமக்கு திருவருள் எப்பொழுது கிட்டும் என்று அதி தீவிரமான தாகம் அவரை ஆட்கொள்ளும் பொருட்டு எம்பெருமான் கைலாசத்திலிருந்து திருப்பெருந்துறைக்கு குறுவடிவாக வந்தார். செந்தழல் புரைதிருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்பது சுவாமிகளின் வாக்கு. குறுவடிவாக எம்பெருமான் குறுந்த மரத்தின் கீழே எழுந்தருளியிருக்கின்றார். அங்கே சிவகணங்கள் எல்லாம் தவ முனிவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் கண் விழித்த வண்ணமாக இருக்கிறது. உலகத்தை பார்க்கவில்லை, காத்திருந்தும் உலக ஒலிகளை கேட்கவில்லை. சித்தத்தை சிவம்பால் வைத்து விளங்குகின்றார்கள். அங்கே நெருங்க நெருங்க ஆண்டவனாக இருக்கின்ற காந்தத்தாலே ஈர்க்கப்பட்ட ஊசி போல ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் குருவடிவாக வந்த எம் பெருமானை பார்த்த உடனே மாணிக்க வாசகர் தளலிடைப்பட்ட மெழுகு போல உள்ளம் உருகினார், கண்ணீர் பெருகினார். ஐயனே என்று திருவடியிலே விழுந்தார். பக்குவப்பட்ட அவருடைய சென்னியில் எம்பெருமான் திருவடி சூட்டி அருட்கண்ணாலே பார்த்து அவருடைய ஞான மலர் வாக்கினாலே ஓம் நமச்சிவாய நம, ஓம் நமசிவாய நம, ஓம் நமச்சிவாய நம என்கின்ற சூக்கும பஞ்சாட்சரத்தை உபதேசித்தார். சிவம், வ அருள், ய ஆன்மா, ந திரோதாமலம், ம ஆணவமலம். இதுதான் 5 எழுத்தினுடைய பொருள். இந்த உபதேசம் பெற்ற உடனேயே அது நிறைந்து வெளிப்பட்டு வாய்வழியாக நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க என்று சிவபுராணம் பிறந்தது. இப்படி 5 எழுத்தை முதலாக கொண்டு தொடங்கிய நூல் திருவாசகம் ஒன்றுதான். அகில உலகத்தையும் வாழ வைக்கின்ற பஞ்சாட்சரத்தை முதலாக கொண்ட அந்த திருவாசகமாகிய தேன் அவரது வாய்வழியாக வந்து ஊற்றெடுத்தது. இந்த உலகத்தையே மறந்துவிட்டார். தவஞான பெரு முனிவராக விளங்கி குதிரைகள் வாங்க கொண்டு போன பணத்தையெல்லாம் திருக்கோயில் திருப்பணிக்கு செலவிட்டார். வேத பாடசாலை, திருக்குளங்கள், பசுமடம் முதலியன அமைத்தார். மகாராஜா குதிரைகள் வாங்க வேண்டுமென்று நம்பி கொடுத்த பணத்தை இவர் திருப்பணி செய்யலாமா என்று ஒரு வினா எழும். கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்கலாமா என்பது போல் ஒரு கேள்வி எழும். பாவம் புண்ணியம் என்பதெல்லாம் செய்கையில் இல்லை, எண்ணத்தில் தான் இருக்கிறது. மகா சிவராத்திரி என்று ஒருவர் தட்சணாமூர்த்திக்கு அருகிலே இருந்து ஜபம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது பச்சை புடவை கட்டி இருந்த ஓர் அம்மா கோவிலுக்கு வந்து வலமாக செல்லுகின்றார். அந்த அம்மையாருடைய கணவர் பெரும் குடிமகன். அவன் குடித்துவிட்டு குண்டாந்தடியை எடுத்துக்கொண்டு வருகின்றான். அந்த அம்மையின் மண்டையை பிளக்க வந்த கணவன் அங்கே ஜபம் செய்தவரை பார்த்து, பச்சை புடவை கட்டிய ஒரு பெண் இந்த பக்கமாக வந்தாளா என்று கேட்கிறார். உண்மையை சொன்னால் அந்த அம்மா மாண்டு போவாள் என்று கருதிய அவர், அப்படி எந்த அம்மாவும் இந்த பக்கம் வரவில்லையே என்று கூறிவிடுகிறார். சிவராத்திரி தட்சிணாமூர்த்தி பக்கத்திலே இருந்து பொய் சொல்லலாமா என்று எண்ணக்கூடாது. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். எனவே பாவம் புண்ணியம் என்பது செய்கையாலே இல்லை, எண்ணத்தாலே தான் ஏற்படும். ஒரு கணவனும் மனைவியும் இரவிலே செல்கிற பொழுது அந்த அம்மையாருடைய நகைகளை அபகரிக்க வேண்டும் என்று ஒருவன் வந்து அந்த கணவனை கொன்றுவிட்டு அந்த அம்மையாருடைய அணிகலன்களை அபகரித்தான். உலகம் அவனை இகழும். அதே போல ஒரு கணவனும் மனைவியும் செல்கிற பொழுது 10 துஷ்டர்கள் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். பின்னே வந்த ஒருவன் அந்த 10 கள்வர்களையும் அடித்து கொன்றுவிட்டு அந்த தம்பதியர்களுக்கு உதவி செய்தார். உலகம் அவரை புகழும். ஒரு கொலை செய்தவனை உலகம் இகழ்கின்றது, 10 கொலை செய்தவனை உலகம் புகழ்கின்றது. என்ன காரணம்? அந்த கொலையை செய்யும் பொழுது
அணிகலன்களை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்தான். இந்த 10 கொலைகளை செய்யும்போது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு செய்தார். எனவே கொலைக்கு பாவ புண்ணியமில்லை, எண்ணத்திற்குத்தான் உண்டு. கொலை செய்வது பாவமென்றால் நீதிபதி எத்தனையோ பேரை தூக்கில் போடுகின்றாரே, அவருக்கு நரகமா வரும்? மாணிக்க வாசகர் அந்த பணத்தை எடுத்து வீடா கட்டினார், ஆலய திருப்பணி செய்தார். 3ஆம் நூற்றாண்டில் கட்டின அந்த கோயில் இன்றைக்கும் திருப்பெருந்துறையில் காட்சியளிக்கின்றது. அவர் குதிரைகள் வாங்கி இருந்தால் 30 ஆண்டுகள் தான் இருந்திருக்கும். யுத்தம் நடந்திருந்தால் அன்றைக்கே செத்து போயிருக்கும். மன்னவன் குதிரைகள் வாங்குவது போர்க்கருதி. நாட்டிலே யுத்தம் நடந்தால் மக்கள் மாழ்வார்கள். முதலமைச்சர் மக்கள் திலகமாக இருந்து மக்களின் பிரதிநிதியாக விளங்கி உதவி செய்தார். மற்றொன்று, மன்னன் தான் மந்திரிக்கு ஊதியம் கொடுக்கின்றான். அதனாலே மன்னவன் பதவியில் இருப்பதில் ஒன்றும் பெருமை இல்லை. அரச பதவியை விட அமைச்சர் பதவிக்கு பெருமை அதிகம். என்ன காரணம்? மன்னன் மகன் மன்னனாகலாம், அறிவு இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் மந்திரி மகன் மந்திரியாக வரமாட்டான். அறிவின் தகுதியினாலேயே வருவது அமைச்சர் பதவி, பிறப்பின் உரிமையினாலே வருவது அரச பதவி. இன்னொன்று, மன்னன் சொற்படி மந்திரி கேட்கக்கூடாது, மந்திரி சொற்படிதான் மன்னவன் கேட்க வேண்டும். சிவபெருமானாக இருந்தாலும், திருமாலாக இருந்தாலும், பிரம்மதேவனாக இருந்தாலும் அமைச்சர் சொல்படிதான் கேட்க வேண்டும். அரசனை திருத்தி நல்வழிப்படுத்துகின்ற தன்மை அமைச்சருக்கு உண்டு. ஆகவே அரசனுடைய கவனம் யுத்தத்திலே போகக்கூடாது. அறவழியிலேயே வந்த பணம் அறவழியிலேயே செல்ல வேண்டும் என்று ஆலய திருப்பணி செய்தார். கல் திருப்பணி அவர் சதா அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி சிவானுபவத்திலே வீற்றிருக்கின்றார். பரத்தை பார்க்கின்றவர்கள் பதார்த்தத்தை பார்க்க மாட்டார்கள். அப்படி சிவனை அகக்கண்ணாக பார்த்து அந்த அருள் நெறியில் நிற்கின்றார். குறித்த காலத்திலேயே முதலமைச்சர் வராமையினாலே இன்னும் மாணிக்க வாசகர் வரவில்லையே என்று பாண்டியன் வருந்திக் கொண்டிருந்தான். ஒரு தூதன் ஓடி வந்து முதலமைச்சர் கொண்டு போன பணத்தை எல்லாம் திருப்பெருந்துறையில் கோயில் கட்டிவிட்டார் என்றான். பாண்டிய மன்னன் சற்றும் பதறாது ஒரு சிறந்த சேவகனை அனுப்பி குதிரைகள் வாங்கியாயிற்றா என்று கேட்டு வரச் செய்தான். சேவகன் திருப்பெருந்துறை வந்து மாணிக்க வாசகரை பணிந்து, முதலமைச்சரே, குதிரைகள் வாங்கியாயிற்றா என்று மன்னன் விசாரித்து வரச் சொன்னார் என்றான். ஆண்டவனே, நான் என்ன சொல்வது என்று எம்பெருமானை கேட்டார் மாணிக்க வாசகர். ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வருமென்று நீயே போய் சொல் என்று இறைவன் கூறி அருளினான். அப்படியே வாத ஊரர் வந்து ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வருமென்று சொன்னார். அரசன் மகிழ்ந்து அவருக்கு பொன்னாடை போர்த்தினான். சுற்றத்தார்கள் வந்து மாணிக்க வாசகரிடம், குதிரை வாங்காமலே வாங்கிவிட்டதாக கூறிவிட்டீர்களே, மன்னவன் தங்களை இடர்படுத்துவானே என்றனர். அப்பொழுது சுவாமிகள் சொன்னார், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? என்ன வந்தாலும் சிவனுடைய அருள்தானே காரணம். என்ன வந்தாலும் சிவன் செயல், நீங்கள் கவலைப்படாமல் போங்கள் என்றார். இது மாணிக்க வாசகருடைய நிரம்ப அதீத நிலையாகும். குறித்த நாளில் குதிரைகள் வரவில்லை. பாண்டியன் சினத்து அவரை தண்டிக்க அனுமதி கொடுத்தான். சுவாமிகளை அரசனுடைய சேவகர்கள் துன்புறுத்தினார்கள். எவ்வளவோ துன்புறுத்தினார்கள். அத்தனை துன்பத்தையும் சகித்து கொண்ட மாணிக்க வாசகர் எப்படி சொல்கிறார் கேளுங்கள். அம்மையே அப்பா, ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்து அருளுவது இனியே. எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஆண்டவனே, நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. எவ்வளவு ஒரு அற்புதமான கருத்து பாருங்க. அது மட்டும் இல்லை பாருங்க. வம்பனேன் தன்னை ஆண்ட மாமணியே, மற்று நான் பற்றிலேன் கண்டாய், உம்பரும் அறியா ஒருவனே இருவருக்கு, உணர்விறந்து உலகம் ஊடுருவும் செம்பெருமானே, சிவபுரத்து அரசே, திருப்பெரும் துறை உரை சிவனே, எம்பெருமானே, என்னை ஆழ்வானே, என்னை நீ கூவிக்கொண்டு அருளே.
என்று சொல்றாரு. எவ்வளவு ஒரு அற்புதமான கருத்து பாருங்க. என்று இறைவனை நினைத்து கண்ணீரினால் உடம்பு நனைந்து பரவசமாக நிற்கின்றார். சிவபெருமான் காட்டிலுள்ள நரிகளையெல்லாம் பரிகளாகச் செய்தார். நரிகளை பரிகளாக்கினார். காட்டிலே கரடி, புலி, சிறுத்தை, ஓநாய் இப்படி எத்தனையோ விலங்குகள் இருக்கின்றன. அவைகளையெல்லாம் குதிரைகளாக ஆக்கியிருக்கலாமே, ஏன் நரிகளை மட்டும் பரிகளாக்கினார்? ஏனென்றால் நரி கீழ்நோக்கும் தன்மையுடையது. நரி அப்படியே வலைக்குள்ளே போகும். பரி என்ற குதிரை மேல் நோக்கும் தன்மையுடையது. நாம் உலக நெறியிலே பிராணவாயுவை கீழ் நோக்கி விடுகிறோம். அதே முகமாக சிவயோகத்தில் பிராணவாயு ஊத்துவ முகமாக மேல் நோக்கி செல்லும். ஆகவே நரிகளை பரிகளாக்கியது கீழ் நோக்கி செல்கின்ற பிராணவாயுவை மேல் நோக்க செய்தார் என்று பொருள். மற்றொன்று, இந்த விலங்குகளையெல்லாம் வைத்து சர்க்கஸ் ஆடுகிறவன் புலி, கரடி, சிங்கம், ஒட்டகம் போன்ற எல்லா விலங்குகளையும் அடக்கி ஆழ்வான். குள்ளநரி ஒன்றுதான் மனிதனுக்கு அடங்காது. யாராலும் அடக்க முடியாத நரியை நான் அடக்கி கொண்டு வருகின்றேன் என்று நன்னறி வாசிக்கு நடைபயில வைத்தாராம் பெருமான். கானகத்திலுள்ள நரிகளையெல்லாம் பரிகளாக்கி எம்பெருமான் வேத பரியில் ஊர்ந்து வந்தான். இதுதான் ராமலிங்க அடிகள் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. மாவகஞ்சேர் மாணிக்க வாசகருக்காய் குதிரை சேவகனாய் வீதிதனில் சென்றனையே. மாணிக்க வாசகருக்காக வீதி வழியா குதிரையில சேவகனா வர்றாரு எம்பெருமான் ஆகிய சிவபெருமான். இதைத்தான் ராமலிங்க அடிகள் இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. மதுரை வீதிதனிலே அணி அணியாக குதிரைகள் வந்துகிட்டே இருக்கு. தூதர்கள் ஓடி போய் பாண்டிய மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க, மதுரைக்கு ஏகப்பட்ட குதிரைகள் வந்துட்டு இருக்குன்னுட்டு. உடனே இந்த மன்னர் என்ன பண்றாரு, ஐயோ நம்ம அவசரப்பட்டு மாணிக்க வாசகரை போய் தண்டிச்சிட்டோமே அப்படின்னுட்டு, ஐயனே என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகரை பணிஞ்சு நிற்காரு. ஆண்டவன் வேத பரியிலே ஜோதிர்மயமாக இருக்கின்றான். அவர் ஜோதி வடிவாக பரிக்கு மேல வந்துட்டே இருக்காரு. பெருமான் அரசனை நோக்கி சொல்றாரு, இந்த குதிரைகள் எல்லாம் உனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அரசன் என்ன பண்றாருனாக்கி ஒரு ஜோடி சால்வையை போடுறாரு. அதை சாட்டையினால் வாங்கி குதிரைக்கு போடுறாரு எம்பெருமான் ஆகிய சிவபெருமான். அப்புறம் இந்த மன்னர் குதிரை லாயங்கள்ல செப்பனிட்டு அவைகளுக்கு கொள்ளும் புல்லும் போட்டனர். நரிகள் எல்லாம் எங்கேயாவது கொள்ளு புல்லு திங்குமா? அது அசைவ பிராணி இல்லையா? நடு இரவில் பரிகளெல்லாம் நரிகளாகி மதுரை மாநகர் முழுவதும் ஊளையிட்டு சென்றனர். அவ்வளவும் ராத்திரி முழுசும் கடந்து அங்க ஏற்கனவே இருந்த குதிரைகளை எல்லாம் கடிச்சு கொன்று போட்டுக்கிட்டு அவ்வளவு நரிகளும் ஒரே ஊளை போடுது. ராத்திரி ஊளை போட்டுட்டு அவ்வளவு குதிரையும் கொன்னது மட்டும் இல்லாமல் அந்த நரிகள் எல்லாம் காட்டுக்கு ஓடி போயிடுறது. இதை அறிஞ்ச பாண்டிய மன்னன் முதலமைச்சர் நம்மை ஏமாற்றி விட்டார் என்று கருதினார். பிறகு மாணிக்க வாசகர் திருமேனியிலே நெய் தடவு. மாணிக்க வாசகருக்கு உடம்பு அவ்வளவும் நெய்யை தடவி சுடு மணனிலே உருட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே தானே இந்த மன்னருடைய கட்டளைப்படி மாணிக்க வாசகருடைய உடம்புல நெய்யை தடவி வைகை மணலிலே உருட்டுமாறு செய்தனர். துன்பத்தை அடைந்த சுவாமிகள் எம்பெருமானுடைய திருவருளை நினைத்து எப்படி உருகிறார் பாருங்க. நம்ம எல்லாம் யாராவது தண்டிச்சிட்டோம்னு சொன்னா, ஐயோ அம்மா நம்மளை விட்டுருங்க காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா இவர் அப்படி இல்லை. அப்போது எம்பெருமான் வைகையிலே வெள்ளம் வருமாறு செய்கிறாரு. ஞானிகளுக்கு இடர் செய்தால் நாடு குன்றும். ஒரு ஞானிகளுக்கு நம்ம துன்புறுத்தணும்னு சொன்னா அந்த நாடு குன்றும். அதுதான் உண்மை. பத்தினி பத்தர்கள் தத்துவ ஞானிகள் சித்தங்கலங்க சிதைவுகள் செய்தவர் அத்தமும் ஆவியும் ஆண்டொன்றில் மாய்ந்திடும் சத்திய மீது சதானந்தி தாளே என்பார் திருமூலர். பரமஞானியான மணிவாசக பெருமானுக்கு இடர் செய்தான் பாண்டியன். நகரத்தையே அடித்து கொண்டுமா போலே வைகை வெள்ளம் பெருக்கெடுத்தது. பெரிய துன்பம் வந்தால் மன்னவர்கள் மக்களைத்தான் நாடுவார்கள். உடனே பாண்டிய மன்னன்
வைகை கரையை உயர்த்துமாறு முரசு அறிவித்தான். இதனால் சகலமானவர்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், வைகையிலே வெள்ளம் வருகிறது, அதனால் எல்லோரும் போய் கரையை உயர்த்த வேண்டும் என்று மன்னனுடைய ஆணை. ஊர் முழுவதும் தண்டோரா முழங்கியது. ஊரிலே உள்ள தனவந்தர்கள் 5-10 கொடுத்து ஆட்களை அனுப்பி கரையை உயர்த்துமாறு செய்தார்கள். செல்வமில்லாத நடுத்தரமானவர்கள் தாங்களே போய் வேலை செய்கிறார்கள். அதாவது என்னன்னா, வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பா போய் தான் ஆகணும், அதுதான் கட்டளை. அப்போ மதுரை நகரிலே வந்தி என்ற ஒரு நரை மூதாட்டி இருக்கிறார். ஏன்னா இவங்களுக்கு யாருமே இல்லை. வந்தி அப்படின்னாலே குழந்தை இல்லாதவர் என்று பொருள். அவள் தினமும் அதிகாலையில் எழுந்து நீராடி நீராடி தமிழ் நாட்டுக்கே உரிய பண்டம் பிட்டு விற்பது, நீராவியால் வேக வைப்பது, அரிசியை ஊற வைத்து அஞ்செழுத்தை சொல்லி இடித்து அதை தெள்ளி அதில் சீனியை கலந்து அதை கோபுரம் மாதிரி புட்டு சுட்டு அதை எடுத்து கொண்டு போய் கோயில் கொடிமரத்தடியில் வைத்து சொக்கலிங்க பெருமானே இந்த பிட்டு உனக்கு என்று தினமும் நெய்வேத்தியம் செய்வது இந்த வந்தியுடைய வழக்கம். வைகளும் அவித்த செவ்வி பிட்டினை மருங்கு 4 கைகளாய் முளைத்த முக்கட் கரும்பினை அரும்பு மூரன் செய்கதிர் முகத்தானந்த தேரலை ஆலவாயும் ஐயனை அகத்தால் நோக்கி அன்பினால் அறுத்தி விற்பாள். இது பரஞ்சோதியார் வாக்கு. வந்தி மண்டபம் கட்டவில்லை, கோபுரம் கட்டவில்லை. இந்த தொண்டுதான் அவள் செய்து அன்பின் வடிவமாக விளங்கி வந்தாள். அந்த அம்மையாருடைய செவியிலேயே அரசனுடைய ஆணையொலி கேட்டது. என் பங்குக்குரிய கரையை உயர்த்தவில்லையானால் பாண்டியன் என்னை தண்டிப்பானே என்று அஞ்சினாள். சொக்கலிங்க பெருமானை நோக்கி முறையிடுகிறாள். பெருமானே, வயது முதிர்ந்த எனக்கு மக்கள் இல்லை. என் பங்கு கரையை உயர்த்தவில்லையானால் பாண்டியன் என்னை தண்டிப்பானே. பிட்டு விற்றுண்டு வாழும் பேதையேன் இடும்பை என்பது எட்டுணை ஏனுமின்றி இரவி எங்கெழுகின்றநாள் மட்டு நின் அருளால் இங்கு வைகினேற்கு இன்று வந்து விட்டதூர் இடையூறு ஐய மீனவன் ஆணையாலே. கருணை கடலே, கோயிலுண்டு, பிட்டு விற்கிற கடை உண்டு, வீடுண்டு என்று இருந்தேனே. ஆதித்தன் எந்த திசையில் உதிக்கின்றான் என்று நான் இன்று வரை தெரிந்து கொள்ளவில்லையே. ஞானிகளுக்கு சூரியன் எங்கு முளைத்தால் என்ன, சூரியன் கிழக்கே முளைத்தால் என்ன, மேற்கே முளைத்தால் என்ன, இப்படி சிவ கருணையை எண்ணி வாழ்கின்றவர்களுக்கு பெரிய ஆபத்து வந்துவிட்டது. பரமேஸ்வரா, நான் என்ன செய்வேன் என்று பெருமானை எண்ணி தொழுது அழுதாள். ஆண்டவன் உடனே கூலியாளாக புறப்பட்டான். சிவாலயத்தில் தானா அழுக்கு துணிகளுக்கு பஞ்சம்? சிவலிங்க திருமேனியில் சாத்தும் வஸ்திரத்தை எடுத்தால் பிசின் மாதிரி ஒட்டிக்கொள்ளும், அவ்வளவு எண்ணெய் சிக்கு. சில வீடுகளில் படுத்து எழுந்தால் தலையணை கூடே வரும். யார் தலையணைக்கு உரை போடுகிறார்கள்? அழுக்கடைந்த பழந்துணி ஒன்றை கசைத்து விழுத்தொண்டர் குழுக்கடந்த இண்டை நிகர் சுமையடை மேற் கூடை கவிழ்த்து எழுக்கடந்த திசை கடந்திட்டு இணை கடந்த திருத்தோள் மேல் மழுக்கடைந்து விளங்கியவாய் மண்தொடு தின் படையேந்தி. அதாவது எம்பெருமான் கூலி ஆளாக வருகிறார். சிவபெருமான் நினைச்சிருந்தா கைலாயத்தில் இருந்து கொண்டே வந்தியின் பங்கு கரையை உயர வேண்டும் என்று சுவாமி திருவுளம் பற்றலாம். ஆனால் இந்த வந்தி எப்படி கேட்டிருக்காங்கன்னா, அவள் ஆளில்லை என்றாள், அதனால் ஆளாக வருகின்றார். ஒரு பழந்துணி, அழுக்கு துணி, தலைமேல் ஒரு சும்மாடு, தோள் மேல் ஒரு மண்வெட்டி. அந்த மண்வெட்டி எப்படி இருக்கு தெரியுமா? பாதிக்கு மேலே தேஞ்சி போன மண்வெட்டி. ஏன்னா அனுபவசாலி, நிறைய வேலை செஞ்சு உழைச்சவங்களோட மண்வெட்டி தான் தேஞ்சி போயிருக்கும் அப்படின்னு இந்த வந்தி நினைக்கணுமா? அதுக்காக அனுபவசாலி அப்படின்னு நினைக்கணுங்கிறதுக்காக தேய்ந்து போன ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு இந்த வந்தி அம்மையாருடைய வீட்டுக்கு முன்னால நின்றுட்டு எப்படி சத்தம் போடுறாரு தெரியுமா? கூலியோ கூலி, கூலியோ கூலி அப்படின்னு சொல்லி வேத ஸ்வரம் போல ஒலி எழுப்புகிறார். ஆளுமறை சிறைமுடியார் அடிக்கமலம் நிலஞ்சூட கூலி கொடுத்தென் வேலை கொள்வார் உண்டோ என்றென்று ஓலமறை திருமொழி போல் உரை பரப்பிகளுள் கண்ணீர் வேலையிடை படிந்தையர்வாள் வீதியிடம் தணைகின்றார். அதாவது வேதத்தின் முடிவிலே விளங்குகின்ற எம்பெருமானுடைய சரண கமலாலயம் மதுரை வீதியிலே பட்டது.
வந்தி அம்மையின் வீட்டின் முன் நின்று, கூலியோ கூலி, கூலியோ கூலி, கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோ என்று கூவி நின்றார். முதலில் கூலியை கொடுத்து விட வேண்டும், அப்புறம் வேலை கொள்ள வேண்டுமாம். அம்மையார் ஜன்னல் வழியாக பார்க்கிறார். சுவாமி எப்படி நிற்கிறார் தெரியுமா? செக்கச் செவேல் என்று நிற்கின்றார். அப்பா உள்ளே வா என்று அழைத்தாள் வந்தி. பாட்டி, நான் உள்ளேதான் இருக்கின்றேன், உன் உள்ளத்தில் இருக்கின்றேனே என்கிறார் பெருமான். அப்பா, நீ அழகாக இருக்கின்றாயே, ஏன் கூலி வேலைக்கு வந்தாய்? பாட்டி, எனக்கு ஊருமில்லை பேருமில்லை. என் மனைவி தர்ம சம்வர்த்தினி, ஊருக்கெல்லாம் அன்னம் படைக்கின்றாள். மூத்த பிள்ளைக்கு மகோதரம். கடைசி பையன் கலப்பு மனம் செய்து கொண்டான். வெறுத்து போய் நஞ்சை உண்டேன். ஆயினும் உயிர் போகவில்லை. ஆகவே மண்ணெடுத்து பிழைக்கின்றேன். அப்பா, இந்த ஊரிலே கோடீஸ்வரர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் போகாமல் ஏன் இந்த ஏழை வீட்டிற்கு வந்தாயே? பாட்டி, ஏழையும் பணக்காரனும் எனக்கு ஒன்றுதான். அப்பா, நிச்சயமாக என்னிடத்தில் காசு பணம் இல்லை. பிட்டு வியாபாரம், அந்த பிட்டுக்கு மண் சுமப்பாயா? பெருமாட்டி, நீ பணம் கொடுத்தாலும் பிட்டோ தோசையோ வாங்கி சாப்பிடுவேன். பிட்டை கொடுத்தால் நான் கடைக்கு போகிற வேலை மிச்சம். பிட்டுக்கே மண் சுமக்கின்றேன். உதிர்ந்து போன பிட்டுதான் தருவேன். உதிராத பிட்டை விற்று நாளை முதலுக்கு பணம் வேணும். பாட்டி, நீ உதிராத பிட்டு கொடுத்தால் நான் உதிர்த்துதானே தின்ன வேண்டும். உதிர்த்த பிட்டை கொடுத்தால் உதிர்க்கிற வேலை மிச்சம். எல்லா பிட்டும் உதிர்ந்துவிடும், கவலைப்படாதே. வந்தி அவித்த பிட்டை எடுத்து பார்க்கின்றாள். அத்தனையும் உதிர்ந்திருந்தது. தெள்ளியடு சிற்றுண்டி சிக்கடைந்து பொதி நீக்கி அள்ளி எடுத்து அருந்தப்பா என்றிட்டாள். அரை கசைத்த புள்ளியுடை துகுநீத்தார் புறத்தாளை விரித்தேந்தி ஒள்ளியதென்று அவள் அன்பும் உடன் கூட்டி அமுது செய்தார். அதாவது கோபுரம் போல் இருந்த பிட்டுகளெல்லாம் உதிர்ந்திருந்தது. தெள்ளியடி சிற்றுண்டி பொதி நீக்கி அள்ளி எடுத்து அருந்தப்பா என்று இட்டாள். சிலர் கிள்ளியும் தரமாட்டார்கள். வந்தி அப்படியல்ல, அள்ளி கொடுக்கின்றாள். இட்லி தோசை என்றால் சட்னி இருக்க வேண்டும். பூரி என்றால் உருளைக்கிழங்கு இருக்க வேண்டும். பிட்டுக்கு நெய் வேண்டும். வந்தியின் வீட்டில் நெய் எப்படி இருக்கும்? பரஞ்சோதி முனிவர் நெய் விடுகின்றார். அவள் உள்ளன்பும் உடன் கூட்டி அமுது செய்தாள். வந்தி அம்மையாருடைய உள்ளன்பு என்ற நெய்யை விட்டு பிசைந்து தருகின்றாள். ஒவ்வொருவரும் உண்பதற்கு முந்தி சிவனுடைய அஞ்செழுத்தை சொல்லி சாப்பிட வேண்டும். சுவாமி பிட்டை எப்படி உண்ணுகிறாராம்? அன்னை முலை தீம்பாலின் அரிய சுவை தீக்தந்த தென்னவனாய் உலகாண்ட திருவாலவாயுடைய மன்னர்பிரான் தனக்கேயாம் என்றென்று வாய்மலர்ந்து சென்னி அசைத்து அமுது செய்தார். திருவாய் நஞ்சு அமுது செய்தார். ஒருவர் வீட்டிலே ஆகாரம் உண்கின்ற போது, அம்மா அமிர்தம் போல் பண்ணியிருக்கீங்களே என்று சொல்ல வேண்டும். அந்த சிற்றுண்டியை உண்ணுகின்ற பெருமான், இது தென்னவனாய் உலகாண்ட ஆலவாய் பெருமானுக்கே அர்ப்பணம் என்று கூறி தலையை அசைத்து உண்டாராம். அவர் யார்? தீவாய் நஞ்சு அமுது செய்வார். ஆலகால விஷத்தையே அமுதமாக செய்து உண்டவர். பாட்டி, நிரம்ப திருப்தி. இன்னும் பிட்டு ஏதாவது இருந்தால் சுட்டுவை என்று கூறிவிட்டு வைகை கரையை அடைக்கும் இடத்திற்கு சென்றார். அங்கே கண்காணிப்பாளரை பார்த்து, என் பேர் சொக்கன், நான் வந்தியின் ஆள் என்று குறித்து கொள்ளுங்கள் என்றார். கண்காணிப்பாளர் வந்தியின் பங்கு இது என்பதை காட்டினார். இந்த குச்சியிலிருந்து அந்த குச்சி வரை வந்தியின் பங்கு என்றார். ஓ, சின்ன வேலை என்று கூறிய பெருமான் என்ன செய்தார்? வெட்டுவார் மண்ணை முடிமேல் வைப்பார் பாரமென கொட்டுவார் குறைத்தெடுத்து கொடுப்போவார் சுமடு விழ தட்டுவார் சுமை இறக்கி எடுத்ததனை தலையடிய கட்டுவார் உடன் சுமந்து கொடுப்போவார் கரை சொறிவார். அதாவது இவர் வேலை செய்யறதுக்கு அங்கே போனாரு. ரொம்ப பாரம்னுட்டு மண்ணை கொட்டுவார், குறைத்து எடுப்பார், அதுக்குள்ளே சும்மாடு கீழே விழுந்துரும். இப்படி இவர் அங்கே போக்கு காட்டிட்டு இருப்பாரு. அது மட்டுமா, ஆடி பாடவும் ஆரம்பிச்சிட்டாரு. என்ன கூத்தெல்லாம் அடிச்சிருக்காருன்னு பாருங்களா. ஆடுவார் சாமமன தித்திக்கும் அமுத இசை பாடுவார் நகை செய்வார் தொழில் செய்வார் பராக்கடைய கோடுவார் மணல் குவிப்பார் குதிப்பார் தூளல அடிப்பாய்ந்து ஓடுவார் உடன் மீழ்வார் உன்மத்தர் என இருப்பார்.
என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அட்டகாசம். இவர் அம்பலவாணன், ஆடவல்லான் அல்லவா? எப்படி ஆடுவாரு? இவர் ஆடின ஆட்டத்தை பார்த்துட்டு அவங்க வேலை செஞ்சவங்க எல்லாருமே இவருக்கு ஆட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வேலை செய்யல, வேலையே நடக்கல, எல்லாரும் இவரையே பார்த்துட்டு இருக்காங்க. ஓடுவார் மணல் குவிப்பார், எல்லோரும் தங்கள் தங்கள் வேலையை விட்டு இவரை பார்க்க ஆரம்பித்தனர். வானத்தில் மண்ணில் பெண்ணில் மைந்தரில் பொருளில் ஆசை தானற்று தமையு நீத்து தத்துவம் உணர்ந்த யோகர் ஞானக்கண் கொண்டே அன்று நாடரும் சோதி மன்னோர் ஊனக்கண் கொண்டும் காண உடன் விளை ஆடல் செய்வார். இன்னும் அருளினால் உலகமெல்லாம் ஆக்கியும் அழித்தும் நீத்தும் பெரு விளையாடல் செய்யும் பிறைமுடி பெம்மான் இங்கன் ஒரு விளையாடல் செய்ய ஓச்சிகோர் கையராகி அருகுறு நின்றேவல் கொள்வார் அடைகரை நோக்கர் புக்கார். அதாவது கடவுளை நம்ம காணணும்னா ஞானக்கண்ணால தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த வைகை ஆற்றின் கரையை அடைக்கிறதுக்கு நின்னாங்க இல்லையா, அத்தனை பேருமே இறை வெம்பெருமானை நேரடியாக அப்படி காண்றாங்க. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் சொல்லுங்க? அப்போது அங்கே இருந்தவர்களெல்லாம் பாக்கியசாலிகள், ஆண்டவனை நேராக பார்த்தாங்க. மாலை நேரம் பாண்டியன் வைகை ஆற்றின் கரைக்கு குதிரை மேல் வருகிறார். எல்லா கரையும் உயர்ந்திருக்கிறது, ஒரு கரை மட்டும் உயரவில்லை. இது யார் கரை என்று மன்னன் கேட்கிறார். அப்போது அங்கே இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, இது வந்தி அம்மையாரின் கரை என்று. அவள் ஆள் யாரையும் வைக்கவில்லையா என்று மன்னன் கேட்கிறார். அரசே, நல்ல ஆளாகத்தான் வச்சிருக்கிறாள், ஆள் மட்டும் நல்ல மொழு மொழு என்ன இருக்கிறாரு, வேலை எதுவுமே செய்யலை, ஒரே பாட்டும் கச்சேரியமாக தான் இருக்குது, வேற எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி கூடால இருந்தவங்க எல்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க. உடனே மன்னனுக்கு கோபம் வந்துடுது. அவனை என்கிட்ட பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே எல்லாருமா சேர்ந்து பிடிச்சிட்டு வர்றாங்க. சலங்கானும் வேந்தனின் கோபத்தை கண்டு அஞ்சியோடி அழைத்து வந்தனர். எம்பெருமானை பிடிச்சு கொண்டு மன்னர் பிரானின் முன்னால கொடுக்குறாங்க. வள்ளல் தன் கோபம் கண்ட மார்கோட் கையர் அஞ்சி தள்ளரும் சினத்தராகி தடக்கை தொட்டித்து பற்றி உள்ளடு புறங்கீழ் மேலாய் உயிர்தரும் ஒளித்து நின்ற கள்ளனை இவன்தான் வந்தி ஆளனே காட்டி நின்றார். அவ்வளவும் சைவ சித்தாந்த கருத்து. உள்ளும் புறமும் உயிர்தோறும் ஒளித்து நிற்கின்ற பெருமானை இவன்தான் வந்திக்கு ஆள் என்று காட்டினர். பார்த்தவுடனே பார்த்திபன் சீறினான். கண்டனன் கனற்று வேந்தன் கையிற்பொற் பிரம்பு வாங்கி அண்டமும் அளவிலாத உயிர்களும் ஆகமாக கொண்டவன் முதுகில் வீசி புடைத்தனன் கூடையோடு மண்டனை உடைப்பிற்கொட்டி மறைந்தனன் நிறைந்த ஜோதி. பெருமாளுடைய முதுகிலே பிரம்பால் அடித்தான் பாண்டியன். அந்த அடி அவன் முதுகிலே பட்டது. பிரம்மாவினுடைய முதுகிலே பட்டது, திருமாலுடைய முதுகிலே பட்டது, இந்திரன் முதலாகிய தேவர்கள் அத்தனை பேருடைய முதுகிலும் பட்டது. அண்ட சரங்களில் உள்ள அனைவருடைய முதுகிலும் அந்த அடி பட்டது. பாண்டியன் முதுகிற் செழியன் பன்னியர் உடம்பினிற் பட்டது. ஆண்டகை அமைச்சர் மேனியிற் பட்டது. அரசிலும் குமரர் மேல் பட்டது. ஈண்டிய களர்கால் வீரர் மேல் பட்டது. இவுளி மேல் பட்டது வருமம் பூண்டவங் கரிமேல் பட்டது உயிர்க்கும் போதன் மேல் பட்ட அத்தழும்பு. இங்கு ஒரு வினா. அவர் பிட்டு உண்டபோது யார் வயிற்றுக்கும் போனது என்று வரலாறில்லை. எறும்பின் வயிற்றுக்கு போனது, ஆனையின் வயிற்றுக்கு போனது, பூனையின் வயிற்றுக்கு போனது என்று இல்லை. பிட்டு உண்டது லாபம், பிறம்படி பட்டது நஷ்டம். நஷ்டத்துக்கு பங்கு உண்டு என்றால் லாபத்திற்கு பங்கு வேண்டாமா? எம்பெருமான் பிட்டு உண்டபோது எல்லாருடைய வயிற்றுக்கும் போகவில்லை. ஆனால் அடிபட்ட போது எல்லாரும் அடிபட்டார்களாம். என்ன பொருள்? அந்த பிட்டு உண்டாரே, அது பிட்டு அல்ல. வந்தி இன்னும் பல்லாயிரம் பிறப்பு எடுத்து நுகர வேண்டிய சஞ்சித வினை. அந்த சஞ்சித வினையைத்தான் பிட்டு என்ற வியாஜியத்தினால் உண்டார். பெருமான் ரிஷபாரூடராக வந்திக்கு காட்சி தந்தார். குழந்தை இல்லாதவர்களுக்கு சொர்க்கமில்லை. ஆனால் பெருமான் வந்திக்கு மோட்சம் கொடுத்தார். பாண்டியனே, உன் பணமெல்லாம் அறவழியினாலே வந்தது, ஆகவே அதனை அறப்பணியிலே சேர்த்திடு என்று வானொலி எழுந்தது. பாண்டியன் வந்து மணிவாசகரை தொழுது தாங்கள் பழையபடி முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று வேண்டினான். இந்த வம்பே வேண்டாமென்று மணிவாசகர் புறப்பட்டார். உத்தரகோச மங்கை சென்று பாடினார்.
பின் திருவண்ணாமலையில் திருவம்பாவை பாடினார். மணிவாசகருடைய வாக்கிலே திருவம்பாவை மிக மிக உயர்ந்தது. அவருக்கு திருக்கழுங்குன்றத்திலே பாத தரிசனம் கிடைத்தது. பிறகு தில்லை சிதம்பரம் வந்தடைந்தார். சிதம்பரத்துக்கு அருகிலே தவச் சூழலில் அமர்ந்திருந்தார். அப்போது ஈழ நாட்டிலிருந்து மன்னவரும் பௌத்த குருமார்களும் வந்து சைவத்தை அழிக்க முயன்றனர். அவர்களுடன் வாதிட்டு வென்று பேசாத பெண்ணை பேச வைத்தார். பேசுகின்றவர்கள் அனைவரும் ஊமையாயினர். திருவாசகம் 656 பாடல்கள் ஆண்டவனே எழுதியது. பின் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் கூற திருக்கோவையார் என்னும் நூலை பாடினார். அந்த திருவாசக சுவடியை அம்பலத்திலே வைத்தார். கனக சபையில் தில்லை 3000 தீட்சிதர்களும் பார்த்து படித்து, சுவாமி, இந்த வாசகத்திற்கு என்ன பொருள் என்று கேட்டனர். இந்த வாசகத்திற்கு வாச்சியம் நடராஜா என்று மணிவாசகர் கூறினார். மணிவாசக பெருமான் ஆனி மகத்தன்று பெருமானுடைய திருவடி நிழலிலே ஜோதியாக மறைந்து விட்டார். அவர் வாழ்ந்த காலம் 3ஆம் நூற்றாண்டு. அப்படியானால் ஏன் சுந்தரர் திருத்தொண்ட தொகையிலே பாடவில்லை என்று வினாவரும். தொண்டத் தொகையை பாடிய சுந்தரர் இவரை சிவமாகவே கருதுகின்றார். இன்றைக்கும் திருப்பெருந்துறையில் மாணிக்க வாசகர் ரிஷப வாகன தேரோட்டம் உண்டு. சிவமாகவே எண்ணியதனாலே திருத்தொண்ட தொகையிலே அவரை சேர்க்கவில்லை. அப்படி சித்தமலம் அறிவித்து சிவமாக்கும் செந்நறியை பெற்றவர் மாணிக்க வாசகர். அவருடைய திருவடியை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து திருவாசகத்தை ஓதினால் சிவமாம் பெற்றி நமக்கு கிடைக்கும். திருவாசகம் 8வது திருமுறை ஆனதினாலே சிகா மந்திரம் ஒரு சின்ன திருவாசகத்தை பனை ஓலையில் எழுதி குடுமியிலே கட்டியிருந்தாராம் அருட்பிரகாச வள்ளலார். அப்படி வணங்கத்தக்க திருவாசகத்தை ஓதி எல்லோரும் உய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அளவோடு இதை பூர்த்தி பண்ணுகிறேன். நன்றி, வணக்கம்.